GT Holidays, South India's #1 travel brand. Share sweetness and love this festival season with Arya Anand Pavan Sweets and Snacks. வணக்கம் ஹலோ சார் டைரக்டர் சார், ஸ்டார் சார் டைரக்டர் சார் மிஸ்டர் கவின் அண்ட் மிஸ்டர் சிவபாலன். ஸோ பிளடி பெகர் டீசர் பார்த்தேன், சூப்பராக இருக்குது. இதான் படத்தோட மூடா? ஒரு மாதிரி செமி பிளாக் காமெடி தான் மூடா? இதுவும் படத்தோட மூடு. இதுவும் படத்தோட மூடு. ஓகே. அந்த இது ரிலீஸ் பண்ணீங்கல்ல அந்த ஆரம்பத்தில், அந்த மேக்கப் டெஸ்ட் மாதிரி, ஆமாம். அதை பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக், இது நிஜமாவே ஒரு பெக்கர் பற்றின கதையா இல்லை ஒரு லுக் மாதிரி ஜஸ்ட் ஒரு டீஸ் பண்ணுறாங்களான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஐ திங்க் இதை பார்த்த அப்புறம் நீங்கள் நிஜமாவே யூஆர் பிளேயிங் அ பெக்கர். ஆமாம் சார். ஸோ ஏமாத்தலாம் இல்லை. ஸோ பிளடி பெக்கருங்கிறது உங்கள் டைட்டிலா? ஆமாம். ஓகே. டைட்டில் ஆஸ் இன் ஐடியாவா? டைட்டில் வந்து காயின் பண்ணது யார் அப்படி கேட்குறீங்களா? இல்லை சார், நாங்கள் டைட்டில் வந்து நிறைய நாள் தேடிட்டே இருந்தோம். ஸோ நான் நிறையா வியர் டைட்டில்ஸ் என்னென்னமோ வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட் இதை சொல்லிடுறேன். இதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு படமாக அதை சொன்னால் அது கரெக்டாக கேட்கணுன்றது வந்து ஒரு நாள் ஒரு டிஸ்கஷனில் வந்துட்டு அது நெல்சன் சார் தான் அது இது பண்ணார். ஆமாம், நெல்சன் சார் தான் அது அண்ணன். அது சொன்ன ப்ரோமோ நீங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணிடல சார், அதோட ஐடியாவும் அண்ணனோட தான். அவரோட ஐடியா தான் அதெல்லாம் அவர் ஜோன் அப்படிங்கிறதுனால அது கேட்கும் போது ஓகே இது இட் இஸ் ஒர்க்கிங்ன்ற மாதிரி அதில் டிசைட் ஆகிட்டோம். பட் இது நெல்சனோட டைட்டில்? ஆமாம், அவர் தான் அந்த ஐடியா கொடுத்தாரு. பிளடி பேக்கர் வந்து ஐடியா கொடுத்தது அவர். ஓகே, பிளடி பேக்கர்னு வைக்கலாம். வாட் ஆர் தி அதர் டைட்டில்ஸ்? அது ஒருவேளை அடுத்த வர படங்களுக்கு வைக்கிற மாதிரி இருந்தா ரெஜிஸ்டர் வர பண்ணிட்டீங்கல்ல? அவ்வளோ பெரிய டைட்டில்லாம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் படம் வந்ததுக்கு அப்புறம் பேசினா பெட்ரு. அந்த ஒரு மாதிரி அது இன்னும் படம் பார்த்தா தான் புரியும் எதுக்கு நான் இப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன் அப்படி இருக்கும். ஓகே. பிளடி பேக்கர் ஆனால் இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு பழக்கப்பட்ட இங்கிலீஷ் வார்த்தையாக இருக்குமோ அப்படின்னு. பட் இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் தானே இருக்கிறாங்க. அதுதான் சார். உங்கள் டைட்டில்ஸ் பாருங்க, லிஃப்ட், மாஸ்க், பிளடி பெக்கர், ஐ திங்க் ஸ்டார். ஆமாம். ஸோ அப்படியே தானே இருக்கு. ஆமாம் சார். ஏன்னா இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்தாலுமே ரொம்ப பழக்கப்பட்ட இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்தால் கொஞ்சம் பெட்டர்ன்றது தான் ஐடியா. இப்போ குட் மார்னிங், குட் நைட்டு, டாக்டர்லாம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் தானே, நம்ம மருத்துவர்னு பேச்சு வழக்கில் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அப்படியான வந்த இதுதான் கனெக்ட் தான். அதான் பேசிக்காக அந்த வேர்டை கேட்டவனே. ரைட். யூர் கம்மிங் ஆஃப் ஸ்டார், இட் ஹேட் அ வெரி குட் ஓப்பனிங். இந்த படத்தில் வந்து ஸ்டாரிங் கவின் அப்படின்னு ஒரு ஆரம்பத்திலே போட்டாங்க. ஒரு ஸ்டாரான ஃபீலிங் வந்துடுச்சா? அவ்வளோ சீன் இல்லை சார், அதெல்லாம் இவர் தான் போட்டார். வேறு என்ன நடிச்சிருக்கோம் அந்த இதுக்கு, அப்படி தானே போட்டீங்க? ஆமாம், அப்படிதான். அவ்வளோதான். கேட்டவனே தான் அப்படி ஒன்று இருக்கா அப்படி ஸ்டாரிங் கேட்டது தான் அப்படிலாம் இல்லை, இல்லைன்னா வெறும் கவின்னு போடுவாங்க, ஸ்டாரிங் கவின் ஓ அப்படின்ட்டு ஒரு மாதிரி நம்ம நடிச்சிருக்கோம் அந்த ஸ்டாரிங் சார். ரைட். ஸோ ஆமாம் சார். நல்ல யூ ஃபீல் லைக் ஓகே, நம்ம லிஃப்ட்லேருந்து இப்போ ஒரு பெட்டர் இல்லை சார். அந்த படத்துக்கு கிடைச்ச ஓப்பனிங்கும் அதோட ரிசல்ட்டும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அதோட ட்ரெய்லர் ஆக்சுவலாக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் அந்த ஓப்பனிங்க்கு ரொம்ப பெரிய ஒரு ரீசன் நினைக்கிறேன். டாடாவோட ஃபாலோஅப் இருந்தாலும் ட்ரெய்லருக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதோட இதுதான் மொத்தமாக சேர்ந்து அந்த ஒரு ஓப்பனிங் ஒன்று கிடச்சிது அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ பிளடி பேக்கர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் ஒன் திங் அபவுட் ஸ்டார். எனக்கு ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், நான் இளன் கிட்ட சொன்னேன், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டோல்ட் யூ. ஸோ நீங்கள் வந்து சரிப்பா இது நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யூ செட்டில் இன் டு ஒன் டொமெஸ்டிக் லைஃப், ஒரு கம்பெனியில் சேர்றீங்க, எம்ப்ளாயி ஆஃப் தி இயர், ஏதோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர், அந்த மாதிரி ஏதோ ஒரு அவார்ட் கிடைக்குது. நீங்கள் வந்து தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இதை சொல்கிறீங்க. அந்த நெக்ஸ்ட் திங் யூ கட் டு, நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, அந்த அவார்ட் கீழே டொக்கு ஆடிட்டுருக்கு. That complete depression of that person is shown in that one scene. எனக்கு அப்படி அந்த சீன் ஏன் ஒர்க் ஆச்சுன்னா, that was my life at one point. நான் இந்த இதுக்கு வரதுக்கு முன்னாடி வெளியிலேருந்து பார்த்தா ஓ எல்லாமே இருக்குது, ஜாப் நல்லா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது எல்லாம் தோணும். பட் சம்டைம்ஸ் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அது ஐ திங்க் சில பேருக்கு ஃபீல் ஆகும். அண்ட் யூ கைஸ் had captured it so beautifully. So I just wanted to say that. So yeah, உங்களுக்கு ஸ்டாரில் ஐடென்டிஃபைங் மொமெண்ட்னா எது? எனக்கு ஆக்சுவலாக மொத்த படத்துலையுமே பிடிச்சது அந்த ஐஸ்கிரீம் அண்ணா சீன் சார். ஐஸ்கிரீம் அண்ணா ஃபஸ்ட்டு ஒரு நம்ம காதல் சுகுமார் அண்ணா பண்ணியிருப்பார்ல, பயங்கரமாக ஒரு இடத்துல இருப்பார். அவரை பார்த்ததே 2 இடத்துல தான் பார்த்துருப்போம். திடீர்னு பார்த்தா டோட்டல் அப்சைட் டவுனில் அப்படி வண்டியில் போயிட்டுருப்பார். அவர் சொல்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஒரு மொமெண்ட்டு தான் அது இருந்துச்சு. எங்கே எப்படி தப்பாக போச்சுன்னே தெரில.
எல்லாமே அதுதான், அது நிலையானது கிடையாது அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து சொல்கிறார் இல்லையா. ஸோ அது எனி டைம் எப்படி வேணால் மாறும் அப்படிங்கிறது தான். நான் லைஃபே அந்த மாதிரி தான் பார்க்குறேன். நான் இன்றைக்கி ஒன்று இருக்குது அப்படின்னா ஓகே, இன்றைக்கி இருக்குது, நல்லபடியாக இருக்குது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், அந்த மாதிரி தான். டெஃபினட்டாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாருமே வேலை பார்ப்போம். பட் அது இட்ஸ் நாட் பெர்மனண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார். ஸோ ஓவரால் இதில் எனக்கு பிடிச்ச மொமெண்ட்டு அந்த மொமெண்ட்டு தான். பட் we are speaking on a Sunday and Thursday அன்னைக்கு ஒரு படம் வரப்போகுது, வேட்டையன். அண்ட் அந்த ஸ்டார் வந்து நெக்ஸ்ட் இயர் 50 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்காரு. ஸோ பெர்மனெண்ட், அதோட பெர்மனெண்ட்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் லைக் ப்ராப்ளி கோ ஆன் ஃபார் சம் மோர் டைம். பட் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்போது தெர் இஸ் ஹோப்ல. ஆமாம் சார், எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்டார் படமே ஹோப்பு பற்றினது தான். என்னானாலும் கடைசி வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கணும், விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது தான். ஏன்னா செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலாக அந்த டிப்ரெஷன்லேருந்து அவன் வெளியில் வந்து, ஏன்னா அவன் டோட்டலாக ஒரு நெகட்டிவ் ஜோனில் போயிடுவான். அவன் கண்ணு முன்னாடி நல்லதெல்லாம் இருக்கும், நல்லவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவன் அந்த நெகட்டிவ் ஜோனில் இருக்கிறதால அவனுக்கு எதுவுமே அவன் கண்ணுக்கு அப்படி தெரியாது. ஸோ அதுலேருந்து ஒரு மனுஷன் வெளியில் வர்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுலேருந்து வரணும். அப்புறம் திரும்ப தன்னோட ஆசை எங்கெல்லாம் ஆசைப்பட்டணும், ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து திரும்ப ஆரம்பிக்கணும். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாலுமே ஒரு ஒன்று கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி ஃப்ரம் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே சேர்த்தது தான் அது. ஸோ அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆயிருந்ததுன்னா ரியலி ஒர்க். ஸோ அவர் ஸ்டார் ஆனோன்னு பார்க்குறாரு, நீங்கள் டைரக்டர் ஆனோன்னு பார்க்குறீங்க. ஸோ வாட் இஸ் திஸ்? பிகாஸ் இதுலேயும் அதே மாதிரி ஒரு பாத் தானே, நம்மளுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். வி வாண்ட் இட் டு பி பர்மனெண்ட், பட் இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஜேர்னி. எவ்ரி ஃபில்ம் ஒரு டெஸ்ட் மாதிரி, ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து உங்கள் முதல் படம் ரிலீஸ் ஆக போகுது. வாட் இஸ் த மைண்ட் ஸ்பேஸ் லைக்? இப்போ ஆக்சுவலாக இது நிறைய ஃபில்ம் மேக்கர் சொல்லியிருப்பாங்க சார் அதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பிளாங்காக தான் இருக்குது. இப்போ என்னென்னா, ஏன்னா அதான் அந்த குழந்தை இப்போ வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக இந்த ஜோன்லேருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் அவ்வளோதான், இப்போ லாக் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஃபீலிங் ஆஃப் டிட்டாச்மெண்ட் தான் இருக்குது அந்த இதுலேருந்து. பட் அந்த ஜேர்னி ஒன்று இருந்திருக்கும்ல இதுக்கு முன்னாடிலேருந்து, அதில் வந்து ஆப்வியஸ்லி ஒரு இப்போது என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருப்பேன், இப்படி ஒரு இன்டர்வியூவில் இருக்கும், அன்றைக்கி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம் அப்படி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் ஆகும்போது இப்படி இருக்கும் போல், இப்போ படம் பண்ணும் போது அது எதுவுமே இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த தாட் எதுவுமே மைண்டுக்குள்ள ஆரம்பித்து படம் முடிஞ்ச வரைக்கும் கண்ணை மூடி திறந்த மாதிரி இருந்தது. அப்பா அப்படி தான் இருந்தது நிஜமாவே. இது எப்படி தாண்டி வந்தோம் அப்படி தான் இருக்குது. அதுதான் சார், அது ரிலீஸ்க்கு தான் இப்போ டோட்டலாக தான் ரிலீஸ் ஆகி இன்னும் எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதில் தான் மைண்டு டோட்டலாகவே இருக்குது. இந்த டிட்டாச்மெண்ட் வேர்ட் யூஸ் பண்ணீங்களே, இதே இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படியா? எல்லாம் ஒரே ஸ்கூல் தான். ஒரே ஸ்கூலா? நாங்கள் 2 பேருமே நெல்சன் வாடி அடிஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லுங்க. எங்கள் ஸ்டோரியுமே எனக்கு ஃப்ரம் டே 1 நெல்சன் நான் எப்போ தெரியுமோ அப்போலேருந்தே இவர் தெரியும், விஜய் டிவியில் சேர்ந்த டைம்லேருந்தே தெரியும். ஸோ எங்களுக்கு என்னென்னா, நான் எந்த கதை கேட்டாலும் இல்லை எனக்கு எதாவது ஐடியா தோணுச்சுன்னா கூட நான் மேக்ஸிமம் எல்லாமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இவரும் அவருக்கு தோன்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி கூட 2-3 கதையெல்லாம் பண்ணலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னா இப்போ 2-3 கதையா நான் நிறைய கதை ஐ மீன் படமாக போகிற இந்த ப்ராசஸ் வரைக்குமே. அதுக்கப்புறம் ஆனால் டெஃபினட்டாக இது பிளடி பேக்கரில் தான் வந்து அமையும், அதை அண்ணன் மூலியமாக அந்த அமையுன்றது பிளானும் இல்லை, அது யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. அதுதான் நம்ம அப்படியே கரெக்டான அப்படியே போயிட்டே இருந்தோம், அந்த ஜேர்னியை ட்ரெஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா அதுவாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அழகாக நிப்பாட்டும் இல்லையா. அப்படி ஒரு மொமெண்ட்டாக தான் இந்த ஓவரால் படத்தையே நான் பார்க்குறேன் நான். பட் நீங்களும் அந்த டிட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களா? பிகாஸ் ஆமாம் சார், யூ செட் தட் ஒரு படம் முடிச்சுட்டு அதோட ப்ரொமோஷன்ஸ் முடிச்ச அப்புறம் அந்த படத்துலேருந்து டிட்டாச் ஆகிடணும். பிகாஸ் அதுக்கப்புறம் வந்து சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் நம்ம ஆமாம் சார். ஏன்னா எண்டாவது டே இது தானே சார், பேப்பரில் எழுதி கடைசியில் நம்ம அந்த அண்டர்லைன் போடுற வரைக்கும் தானே சார் நம்ம வேலை. அதுக்கப்புறம் மார்க் என்ன வருதோ அதுதான், அதை போய் நம்ம பேப்பர் சேஸ் பண்ணியும் மாற்ற ரொம்ப முடியாது. கஷ்டப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூலில் கஷ்டப்பட்டுருந்தா இப்போ கஷ்டப்பட மாட்டேன். அது ஸ்கூலில் பேசிக்காக சொல்லுவாங்க சார், இப்போ நல்லா படித்தா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம அப்போ நல்லா படிக்கல, சரி இப்போயாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டா இங்கேருந்து கொஞ்சம் நல்லா இருப்போமே. ஆனால் இப்போ என்னன்னா, நல்லா படித்து இப்போ கார்ப்பரேட் ஜாப்லாம் பண்ணுறவங்க உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஐயோ நிஜமாக இல்லை, இது நாங்களே ஆக்சுவலாக ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இவரோட ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு சினிமா வந்து இது பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி உங்களை ஏதோ இது பண்ணாங்க சொன்னீங்க. பார்த்தா நீ எவ்வளோ சூப்பராக ஒரு இது பண்ணுற, நீ எவ்வளோ இப்படி ஒரு வேலை பண்ணுற, இந்த புக்கை படி அந்த மாதிரிலாம் ஏதோ சொல்லியிருப்பார் ஏதோ ஒரு டைமில். நியாயமாக பார்த்தா அந்த கரெக்டாக படித்து கரெக்டாக வேலைக்கு போய் கரெக்டான வாழ்க்கை வாழ்கிறது அவங்க தான். ஆனால் அது அந்த மாதிரி தான் சார், திடீர்னு இங்கேருந்து பார்த்தா அது பெட்டராக இருக்கும், அங்கேருந்து பார்த்தா இது பெட்டராக இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஸ்கூல் ரீயூனியன் போயிருந்தேன்,
ரியூனியன் போகும்போது நீங்கள் சொன்ன இந்த சின்னதாக அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எல்லாரும் சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸே வருவாங்க, எப்படா அங்கெல்லாம் போயிட்டு இதாகிட்ட அப்படி நார்மலாக இதாக இருக்கும். ஆனால் எனக்கு என்னென்னா என் ஃப்ரெண்டுக்கு வரான், அவன் வந்து அது எனக்கு நம்மளுக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிளாக இந்த லவ் சேரவே சேராது அப்படின்னு நினச்ச ஒரு 2 பேர். பார்த்தா அவன் எங்கள் ஊர்லேயே அவன் அதே பொண்ணை இப்போ அவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கையில் குழந்தையோட 2 குழந்தையோட ஃபேமிலியோட வந்திருந்தான். எனக்கு அதை பார்க்கும்போது பயங்கர பொறாமையாக இருந்துச்சு. அப்புறம் அவன்கிட்டயுமே நான் போய் சொல்லிட்டேன், எப்பா ஏதாவது ஆகிட போது வீட்டு போய் சுற்றி போட்டிருப்பா அப்படின்ட்டு. அது அவ்வளோதான் சார். 2 இங்கேருந்து பார்த்தா அது பெட்டராக தெரியும், அங்கேருந்து பார்த்தா இது அவ்வளோதானா? அவ்வளோதான். பட் யூ ஹேவ் அ குட் லைஃப். ஆமாம் சார். எல்லாரும் நீங்கள் இங்கேருந்து வெளியே போனால் எல்லாரும் கவின் வர போகிறாங்க உங்களை பார்த்து. ஸோ இட்ஸ் லைக் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லைஃப்ல. டெஃபினட்டாக சார். அதுக்காக தான் வேலை பார்க்குறோம், கஷ்டப்படுறோம். ஸோ யா நடக்குது இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் தான். இல்லை அன்டில் வி அரைவ்னு ஒன்று இருக்குல்ல சார், அதாவது நம்ம ஓகே அது வரைக்கும் ஒரு சின்ன அன்சர்டனிட்டி இருக்கும்ல, இது கரெக்டாக தான் பண்ணுறோமா இல்லை இதில் ஒரு தூரம் வந்துட்டோம், இப்போ சரி இது கண்டிப்பாக கரெக்டாக வந்துருமா வராதான், நமக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபேஸில் நமக்கு நிறையா தாட்ஸ் வரும். ரைட், இது வந்து கேட்டிருக்கலாமோ நீங்கள் சொன்ன அந்த டிட்டாச்மெண்ட் வந்து ஸோ அதுதான் அது. ஏன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது. இப்போ எங்கள் எடிச்சூட்டில் இருந்து அவுட் வெளியில் போகிற அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணணுமோ இல்லை சரி பண்ணணுமோ நினச்சி, ஏன்னா டே 1 அந்த கதை இவருக்கு தோன்றதுலேருந்து கடைசி வரைக்கும் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு தான் வேலை பார்க்குறோம். அதை முடிச்சதுக்கப்புறம் டிட்டாச் ஆகிடுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி. பட் அது பெட்டராக தான் இருக்குது. இது சொல்கிறது ஈஸி, பட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். ஆமாம் சார். அதனால தான் கொஞ்சம் ஏர்லியராகவே அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா போக போக கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து நெல்சன் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க விஜய் டிவி டேஸ்லேருந்து. இப்போ 2 பேரும் வந்து ஈக்குவலாக இருக்கீங்க. அப்போ கவின் வந்து ஸ்லோவாக சீரியல் வர்றாரு, அப்புறம் லிஃப்ட் பண்ணுறாரு, டாடா பண்ணுறாரு, ஸ்டார் பண்ணுறாரு. ஸோ இஸ் கோயிங் அப் அ லிட்டில். இப்போ நீங்கள் வந்து யூஆர் ஒர்க்கிங் ஆன் ஸ்டாஃப், பட் இன்னும் உங்களுக்கு முதல் இது அமையலை, இப்போ அமையுது. இஸ் தேர் பிட் ஆஃப் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கலாம்ல? தட் இஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அது நீங்கள் கொஸ்டின் புரியுது எனக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட் தி क्वेश्चन. இல்லை அது கிளியராக புரிஞ்சிச்சு. அது என்னன்னா நீங்க இப்படி சொன்ன வரைக்கும் எங்களுக்கு அப்படி இருந்ததே இல்ல. நான் ஏதோ குத்தி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து அவர் கவின்கே வந்து இஸ் திங்கிங் இல்ல ஆமா இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் டே சரியா பேசல. சோ கவின் வந்து நெல்சன் கிட்ட ஒர்க் பண்ணும் போதே அந்த கனா ஆடிஷன்ஸ்லாம் வந்து அட்டென்ட் பண்ணும் போதே மைண்ட் செட் ரொம்ப கிளியராக இருக்கும். இது எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இது எனக்கு வந்து டிரெக்டர் ஆகணும், கதை எழுதணும், டிரெக்டர் ஆகணுன்றதுல ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்தது. பட் வந்து எது வந்து கரெக்டான, அதாவது எப்படி வேணால் டிரெக்டர் ஆகணும், ஏதோ ஒரு படம் பண்ணி அந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு படம் பண்ணால் போதும் அப்படி இருந்தது. அப்புறம் இப்போ வந்து நெல்சன் சார் கூட இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணும்போது ஓகே ஒரு கரெக்டான படம் பண்ணணும், அது வந்து ஒரு கரெக்டான ப்ரொடியூசர், கரெக்டான ஒரு ஜான்ரா, இதெல்லாமே இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் திங்கில். அதில் வந்து அதுக்கு ஒரு நிறையா ஒரு ஒர்க் போட்டு வந்து அப்புறம் ஒரு கதை பண்ணி அதை சொல்லி அப்புறம் இல்லை இந்த கதை நம்ம பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2 படம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ எனக்கு வந்து அந்த டைம் நிஜமாகவே தேவைப்பட்டுச்சு. அதில் எனக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும் என்ன கிளார்னு, நம்ம கரெக்டான படம் மட்டும் ஒரு நாள் பண்ணுற படம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அது சீக்கிரமாக நடக்குதா இதுவாக நடக்குதான்றது இல்லை. ஏன்னா நம்ம தேட்டரில் பார்க்கும்போது பார்ப்போம், சரி இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் தோணும்ல. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது ஓரளவுக்கு அட்லீஸ்ட் நல்லா பண்ணிடணும் அப்படின்றதுல கொஞ்சம் கிளியராக இருந்தது. ப்ளஸ் நீங்கள் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் கொஞ்சம் ஸ்டார்டம் வந்து, ஸோ அது எல்லாமே கொஞ்சம் சரியாக அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அதெல்லாம் நம்ம தான் நான் சொல்கிறேன் சார். நாங்கள் இப்போ இன்றைக்கி ஓகே ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் நெல்சன் அண்ணாட்ட நான் வரதுக்கு அண்ணாட்ட சேர்றதுக்கு முன்னாடி இருந்தே இவர் இருக்காப்புல. ஸோ எங்களுக்கு என்னென்னா அப்போது ஆஃபீஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃப்ரம் கிரவுண்டில் இருந்து தான் எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு வந்தோன்னா விஜய் டிவி வந்து அப்போ நுங்கம்பாக்கம்ல இருக்கும், அங்கே வண்டி விட்டுட்டு அங்கேருந்து நைட்டு ஃபுல்லாக வாக்கிங் தான். ஜெமினி தாண்டி ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனோன்னா மெரினா பீச், அங்கே அப்படியே யூட்டன் அடிச்சு திருப்பி அப்படியே விஜய் டிவிக்கு வந்து ஒரு மாதிரி விடிஞ்சிரும், வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டேஸ்லேருந்து இவ்வளோ தூரம் எல்லாமே இது பண்ணதான் நான் தான் சொல்கிறேன். எல்லா பார்ட் ஆஃப் லைஃப்மே அவரும் இருந்திருக்காரு, அவரோட எல்லா பார்ட்லேயுமே நம்ம இருந்திருக்கோம். நம்ம கேமரா மட்டும் தெரியறதால நம்ம தெரிகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ளே பெருசாக நீங்கள் சொல்கிற அந்த ஒரு கிளாரிட்டி எந்தளவுக்கு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா, நடுவில் அப்போ ஃபஸ்ட்டு படம் கூட வரல, அது ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு கதை ஒன்று சொன்னார், அது சூப்பராக இருக்கும். நான் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்கேன் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க, ஏன்னா இது தெரியுது கிளியராக, இது ஒரு 4 படம் பண்ண ஒரு ஹீரோ தான் இந்த படம் பண்ணணும், அது பட்ஜெட்டிங்காகவும் அது அப்படி தான் இருக்குது, என்கிட்டயே சொல்கிறீங்க, வேறு யாராவது ஹீரோட்டே போய் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போது அமுச்சு விட்டுட்டேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே அதானே சார், நம்ம
ஓகே இவர் என்னைக்காவது ஒரு நாள் படம் பண்ணுறாருன்னா இல்லை நான் தான் நடிப்பேனோ, இல்லை நம்ம ஏதாவது நல்லபடியாக நடந்துருச்சுன்னா இவர் என்ன வச்சு தான் எடுக்கணும், அப்படி ஒரு ஈக்குவேஷன்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கோம், அப்படி 10 பேர் இருக்கோம்னா அது இங்கே எல்லாருக்குமே நல்லது கரெக்டாக நடந்துடணுன்றது தான் மியூச்சுவல் இன்டென்ஷனாக இருந்துச்சு. 100%. ஸோ அதனால அது அப்படியே ஸோ அவருக்கு நான் கேட்டது ஏன்னு புரிஞ்சு, பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கூட. பிகாஸ் சில பேர் வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருந்தால் அவங்க வந்து ஓ அவங்க இப்போ எப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு they might imagine themselves. ஸோ that's one thing. another thing, இது நான் கொஞ்சம் சீரியஸாக கேட்குறேன். அப்பப்போ கொஞ்சம் ரூமர்ஸ் வருது கவினோட பிஹேவியர் பற்றி. தட் இஸ் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு, அவர் கத்துறாரு, இந்த செட்டில் இது நடந்தது, அந்த செட்டில் அது நடந்தது அப்படின்லாம் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. வாட்ஸ் தேட் ஆல் அபவுட்? தெரில சார், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. சரி நம்ம வேலை பண்ணுறது மட்டும்தான், நான் அதை மட்டும் தான் பண்ண முடியும், அது நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதுக்கு அட்டென்ஷன் கொடுத்தோ இல்லை நம்ம இது பண்ணுறதோ அந்த டைமே வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவ்வளோதான். பட் உங்களுக்கு பாதர் பண்ணாதா? பாதர்னா ஏன் அப்படின்னு ஃபஸ்ட்டும் தோணுது. சரி அது தோன்ற டைமில் நம்ம சரி வேறு ஏதாவது வேலை பார்த்தோன்னா கொஞ்சம் ப்ரொடக்டிவாக டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து ஏதாவது ஒன்று நடக்கும் இல்லையா, நம்ம அந்த ரூட் எடுத்து அது அப்படி போயிடுறது, அவ்வளோதான். ஸோ இவருக்கு அந்த லுக்கு கொடுக்கும்போது ஹவு இன்வால்வ் வாஸ் யோர் கான்ட்ரிபியூஷன்? உங்களுக்கு நீங்கள் வந்து எழுதும்போது என்னோட பெகர் வந்து இப்படி தான் இருப்பார்னு ஒரு இமேஜின் பண்ணியிருப்பீர்ல, இதுதான் அதுவா? ஆமாம், அதான் சார். அது என்னென்னா அது எழுதும் போது நமக்கு வந்து சரி ஒன்று அப்படி உங்களுக்கு தான் தெரியுமே சார், நீங்களும் அந்த ரைட்டிங் ப்ராசஸில் இருக்கீங்களா, அது நமக்கு அப்படியே அது வந்து ஒரு பாயிண்டில் வந்து எழுத தான் வில் ஃபிகர் அவுட். அது எழுதி ஒரு பாயிண்டில் ஒரு கிளாரிட்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இது சம்வேர் வந்து கவின் கிட்ட சொல்லும் போதுமே அதோட 100% எனக்கு வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. உங்களுக்கு புரியுதா? பட் எனக்கு வந்து இது வந்து ஒரு பாடி லாங்குவேஜாக ஒரு ஃப்ளூயிட் பாடி லாங்குவேஜ் இருக்கணும், இந்த சைடும் கேரி அந்த மாதிரி அந்த அதில் கேரக்டர்ஸ்க்கு சில டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்துட்டு நான் கவின் கிட்ட கேட்கும் போதே ரொம்ப தயங்கி தான் கேட்டேன். ஏன்னா இது கவின் ஒரு ஜோனில் வந்து பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ அது நம்ம இதை வந்து சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. அது நமக்கு ஒன்று பேசிக்காக இருக்கும்ல, ஒரு 2-3 படம் வந்து கவின் இஸ் டூயிங். எனக்கு என்ன தான் கவினை நல்லா தெரிஞ்சாலுமே கவின் வந்து இப்போ இந்த பாயிண்ட் இன் டைம் ஃபார் இஸ் கரியர் வாட் இஸ் குட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, நான் சும்மா ஒரு ஐடியாவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா எனக்கு, ஏன்னா நான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதில் ஒரு இது ஒரு இப்போ ஆல்ரெடி 2-3 படம் பண்ணதுனால சும்மா ஒரு எனக்கு ஐடியாவாக எப்படி இருக்குன்னு கூட நிறையா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து சொல்லும் போது இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அப்படியே பேசி எனக்கு கதை சொல்லி இது பண்ணும்போது ஓகே அவனுக்கு பிடிச்சிச்சு தெரிஞ்சிச்சு. அதை சொல்லி முடிக்கும் போதே சரி ஓகே இது என்ன பண்ணலான்ற மாதிரி பேசணும். ஃபஸ்ட்டு அங்கேருந்து இந்த லுக்கை தான் ஃபஸ்ட்டு கிராக் பண்ணும், அது மட்டும் கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டெல்லாம் இது பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு வரைஞ்சேன். கவினை வீட்டுக்கு போயிட்டு ஃபோட்டோ நானே எடுத்து அது மேலே ஃபுல்லாக வரைஞ்சி அது அவரை டார்ச்சர் பண்ணேன், ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணேன். ஓகேவா? அவர் ஆக்சுவலாக நான் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டார்ச்சர் பண்ணீங்களா அவரை டார்ச்சர் பண்ணீங்களா? அவர் வந்து விஸ்வநாத் சுந்தரம்னு இந்த பாகுபலிக்கெலாம் வந்துட்டு பண்ணுறவர், ஹீஸ் பிரிட்டி ஃபேமஸ் அவர். ஸோ அவர் அவர் ராஜமௌலி சார் படம் நிறையா படங்கள் பண்ணுறாரு. நான் போய் உட்காந்து அவர் ரொம்ப ஒரு பயங்கர டார்ச்சர் பண்ணி அதை கிராக் பண்ணேன். அதை பண்ணி எனக்கு என்னென்னா ஓகே இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட அந்த மீசைலேருந்து அந்த மீசைக்கு நடுவில் இருக்க ஒரு கேப்பு அந்த மாதிரி ரொம்ப அதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம். அதை பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா இது சரி ஓகே வரைஞ்சிட்டோம், இப்போ இது கவின் லைவாக கவின் கிட்ட எடுத்துகிட்டு வரணும்ல. ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படின்ற போது எனக்கு வந்து கவின் வந்து நிஜமாக கவின் சைட்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நம்ம வந்து அது லுக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 லுக் டெஸ்ட் பண்ணோம் சார். கொஞ்சமாக பண்ணி பார்த்தோம். அது வந்து ஒரு 6th டைம் தான் எங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு 3 days முன்னாடி தான் அதோட 100% கிராக் ஆச்சு. அது வரைக்குமே ஒரு சின்ன ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு அதில். இது ஏதோ ஒன்று பண்ணணும்னு அந்த லுக்கு எனக்கு இதாகி அப்புறம் ஆக்சுவலாக இங்கே தான் சார் பண்ணோம். இந்த இடத்துல தான் வந்து படமே ஒரு மாதிரி இதாச்சு. அதோட இந்த இடத்துல பண்ணிவிட்டு ஆக்சுவலி நீங்கள் உக்காந்துருக்கீங்களே அந்த இடத்துல தான் எங்கள் டேபிள் இருக்கும். அந்த இடத்துல அங்கே உக்காந்து கவின் உக்காந்துட்டு இது ஓகேவானா கவின் எனக்கு தெரிஞ்சு இது ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து இதில் ரொம்ப இது பண்ணாமல் இருந்தால் கரெக்டுன்னு நீங்கள் 2 பேருக்குமே தோணுச்சு. அவர் எனக்கு ஒரு சும்மா அப்படியே ரோட்டில் சும்மா போயிட்டு வரையா அப்படி கேட்டேன். அப்படியே சைலண்ட்டாக கீழே இறங்கி போய் அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் போய் வெளில போயிட்டுனா பார்த்தா ஒரு அக்கா வந்தாங்க, அந்த வீட்டில் வேலை செய்கிற அக்கா. அப்படியே வந்துட்டு போகும்போது திருப்பி வந்து உள்ளே போயிட்டு ஒரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அப்படியே வந்தோம். வந்து இங்கே இன்னொரு காமெடி என்னன்னா இவன் கரெக்டாக வெளில போகும்போது வாட்ச்மேன் பார்க்கல, அவர் எங்கேயோ போயிருந்தார், வரும்போது இருந்தால் அவர் உள்ளே விட மாட்டார், நாங்களாம் அப்படியே ஓரமாக நின்று பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம். சும்மா ஒரு 2 minutes அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சது ஓகேன்னு. ஓகே அங்கே தெரிஞ்சிச்சு ஓகே இது கரெக்டாக இருக்குன்னா அங்கே நிஜமாவே நமக்கு வந்து ஓகே இது ஏன்னா அந்த ஓவரால் இந்த மூவியே அந்த
கேரக்டரை வச்சு தான். ரைட். பட் கவின், உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கொஞ்சம் கேட்கலாம். பிகாஸ் அந்த ப்ரொமோலேயே வந்துட்டு அவங்க சொன்ன ரன்பீர் கபூர் மாதிரி இருப்பார், ஏ ஜவானி ஹே திவானி அந்த மாதிரி ரெட்டின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார்ல. ரன்பீர் கபூர்னு சொல்லுவார், அப்புறம் கவின் சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த ஆடியன்ஸ் கடைசி. பிகாஸ் அவங்களுக்கு அந்த லுக்குன்னு அப்போ தெரியாது. பட் நீங்கள் வந்து இந்த படத்தில் இப்படி வரீங்க, ஸ்டாரில் வந்து ஒரு க்ளோஸ் கிராப், ஒரு பெரிய ஸ்கார், ஒரு இதோட வரீங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் வென் யூ கேன் டூ ரொமான்டிக் ரோல்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நம்ம வேட்டையன் பற்றி பேசியிருந்தோம்ல, நீங்கள் வந்து சரவணன் மீனாட்சியில் வேட்டையனுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பீங்க. ஏன் அந்த பேர் வச்சிங்கன்னா பொம்பளைங்களை வேட்டையாடுறோம் அப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ நீங்கள் படத்தில் தலைவரோட இதை இப்போ ஒரு கேரக்டர் சீரியல் இதுக்கு வைக்கிறாங்களே, அப்போலேருந்தே நம்ம யோசிப்போம் சார் இதோட மேக்ஸிமம் பாசிட்டிவ் என்னவா இருக்கும், மேக்ஸிமம் நெகட்டிவ் என்னவா இருக்கும்னா, அப்போ அவங்க கிட்ட நம்ம போய் மாற்றுங்கன்னு கேட்கவும் முடியாது. இருந்தாலும் சரி இது ஏன் வச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது பொம்பளைங்க வேட்டையாடுறாங்க. அவங்க என்னன்னா அந்த நம்ம இந்த படத்தில் ஒரு பாண்டியன் சார் ஒன்று பண்ணியிருப்பார்ல சார், இதில் கிழக்கு சிம்மையிலேவா அந்த ஒரு மைனர் மாதிரி ஒரு இதில் இருப்பாப்ல, ஃபேமஸ் பாட்டு கூட கொண்டாட்டி என்ன அந்த கேரக்டரை வச்சு அது இன்னும் கொஞ்சம் ஜாலியாக ரொம்ப அந்த ஒரு ஹார்ம்லெஸ்ஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதை தான் அவங்க டிசைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ அது அப்படி இருந்துச்சு. அதான். ஸோ பட் அதான் அங்கேருந்து ஆரம்பித்தாலும் உங்களுக்கு ஆக்சுவலி ரொமான்டிக் ரோல்னு பெருசாக அமையவே இல்லை. இருக்கு சார். இதோ இந்த சதீஷ் மாஸ்டர் படம் இது மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டார் வாஸ் ஃபேர்லி சீரியஸ் ஃபிலிம். இது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு லுக்கோட இருக்குது. ஸோ ஒரு கன்வென்ஷனல் ரொமான்டிக் ஹீரோவாக நான் இருக்கணும்னு நீங்கள் தேடி போகலையா? அப்படி இல்லை சார், எனக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறது தான் சார் ஆசை. அட் த சேம் டைம் அது ரொம்ப அந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் கரெக்டாக இருக்கணுன்றது மட்டும்தான். இந்த சென்ஸ் நான் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ப்ரொடியூசருக்கு கரெக்டாக காசு வந்துடணும் அப்படிங்கிறதே நான் கற்றுக்கிட்டதே இந்த இடத்துல இருந்து தான். ஸோ அதுதான் பேசிக்காக மைண்டில் இருக்கும். எந்த கதையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, அது ஓரளவுக்கு ப்ரொடியூசருக்கு கரெக்டாக இதாகிடுமா, நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்கிற படங்கள்லேருந்து ஒன் ஸ்டெப் அஹெடாக இருந்தால் எல்லாத்துக்குமே அப்கிரேட் இருக்கணும் சார். அந்த மாதிரி ஒன் ஸ்டெப் அஹெடாக இருந்தால் அது இருக்கணும். ப்ளஸ் ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசமாவது மினிமம் இருந்தால் பெட்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. இவ்வளோ தான் நான் யோசிச்சு வச்சது. இப்போ ஏதாவது பேக் டு பேக் 2 படம் வருதுனாலுமே கூட, ஏன்னா இப்போ ரிலீஸ்லேருந்து இதுலேருந்து எதுவுமே நம்ம கையில் கிடையாது, படம் முடிக்கிற வரைக்கும் தான் நம்மளோட இது. அப்படி இருக்கும்போது ஏதாவது இப்போ இந்த படமும் அடுத்த பண்ணிகிட்டு இருக்கிற படங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டென்ட்டாக 2 இப்போ ஒரே மாதிரியானதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 3 படம் கழிச்சு வருது, 4 படம் கழிச்சு வருதுன்னா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்மளுக்கே அது வித்தியாசமாக தெரியணும், அப்போ தான் பார்க்குறவங்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் எங்கேயாவது இருந்துடணும் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் இன்னொன்று, கதை கேட்கும்போது நம்மளுக்கு தெரியும்ல சார், இப்போ ஏதாவது ஒரு விதத்தில் எந்தெந்த கதையாவது எக்ஸைட் பண்ணிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் இருக்கும். இவ்வளோதான் நீங்கள் கேட்டீங்க ஸ்ட்ராட்டஜி. அவ்வளோதான், இவ்வளோதான். இதை தாண்டி பெருசாக யோசிக்கிறது. பிகாஸ் இது வந்து இப்போது நம்ம சாக்லேட் பாய்னு எடுத்துக்கலாமே, லவர் பாய்னு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே பண்ண முடியாது இல்லையா? அதான் ஐ வாஸ் திங்கிங் லைக் உங்களால் இப்போ பண்ண முடியும் உங்களால். ஸோ அதான் சார், இப்போ சதீஷ் மாஸ்டர் படம் அது ஒரு ப்ராப்பர் ராம்காம் தான். ராம்காம் அது அந்த ஜோனில் இருக்கும். அப்புறம் வெற்றி சார் மாஸ்க்கு அது சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். அப்புறம் நயன் மேம் கூட ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சார், அது ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ட்ராமா. ரைட். ஸோ அதுதான் ஒன்னொன்றுத்துலேயும் ஒன்று பண்ணுவோம், எதெல்லாம் ஓகே ஆகதோ பார்த்துக்கிட்டு அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் சின்ன வித்தியாசம்னு சொன்னீங்கன்னா ஒரு படத்துக்கும் இன்னொன்று, அது என்ன சின்ன வித்தியாசம்? இல்லை, சின்ன வித்தியாசமாக இருக்கணுங்கிறது என்னோட வித்தியாசம் நல்லாவே இருக்கும் சார். ஏன்னா நம்ம இப்போ ஒவ்வொரு ஜானராக பிரித்து வச்சுருக்காங்களே சார். இப்போ ராம்காம் ஒன்று, ஆக்ஷன் ஒன்று, த்ரில்லரு, பேய் படம் ஒன்று, டார்க் காமெடியும் அந்த மாதிரி ஒன்று இருக்குல்ல சார். ஸோ இதில் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அப்படியே ஒன்றா பண்ணிட்டு வந்தோமா, எதெல்லாம் ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் டிக் அடிச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி அதை ரிப்பீட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆப்வியஸ்லி ஒரு கேட்டே ஆகணும், நெல்சன் படம் மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி இருக்குமா? இப்போ நெல்சன்லாம் தான் அதுக்கு சொல்லணும். இல்லை இல்லை, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும். அது சார் அதான் சார், இது எப்படின்னா வந்து இப்போ எனக்கு நேச்சுரலாகவே வந்து அவர் ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணுறாருல, அது எனக்கு சம்வேர் வந்து, ஏன்னா அவர் பண்ண அந்த ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட்லேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு சம்வேர் அந்த மாதிரி எனக்கு ஒரு நேச்சுரலாக அந்த ஸ்டைல் ஒன்று வரும், ஓகேவா? பட் அது டோட்டலி அவர் இது மாதிரி இருக்காது. பட் தெல் பி லாட் ஆஃப் டார்க் காமெடி இந்த மூவி.
அதை தாண்டி ஒரு ஒரு அட்வென்ச்சர் தான் சார் இது. பேசிக்காக ஒரு நைட்டில் ஒரு நடக்கிற ஒரு அட்வென்ச்சர், ஒன் நைட்டில் நடக்கிற அட்வென்ச்சர். ஸோ அவர் சொல்கிற மாதிரி இப்போ நான் ஸ்டார் பார்த்துருக்கேன், அதுக்கு முன்னாடி லிஃப்ட் பார்த்துருக்கேன், டாடா பார்த்துருக்கேன். ஸோ அந்த படங்களில் ஒரு கவினை பார்த்துருக்கேன். இந்த படங்களில் எந்த கவினை பார்க்க போகிறேன்? அந்த படங்கள்ல பார்க்காத கவினை பார்ப்பீங்க அப்படி இல்ல ஜி, நான் இதுவா சொல்ல இல்லை, எனக்கு இப்படி கேட்டா டப்புன்னு இன்டர்வியூ போது நர்வஸாக இருக்குன்னு சொல்றது நல்லாவே பேசுறீங்க நீங்க. இல்ல இல்ல அது இல்ல, எனக்கு கவுண்டர்லாம் கொடுக்குறாரு. ஐஸ் பிரேக்காக ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. இல்ல இல்ல எனக்கு எக்ஸாக்டா அது எப்படி சொல்லணும்னு தெரியல. அதான் சார், இது வந்து இந்த கவின் அந்த கவின் அந்த ஒரு கேரக்டர் எழுதுனேன் சார். ஓகேவா, அந்த கேரக்டர் எழுதுனதை அந்த கேரக்டர் வந்து ஃபுல் கதை நரேட் பண்ண பவுண்டை படிச்சுட்டு அந்த கேரக்டருக்குள்ளே வந்து ஹி ஹஸ் பர்ஃபார்ம்ட், அதுதான் சொல்லணும். ஏன்னா எனக்குமே வந்துட்டு அதை நம்ம முதல் நாள் அந்த ஷூட் பண்ணி பண்ணுற வரைக்குமே இது எப்படின்றது வந்து நாங்கள் அதை பண்ணி அந்த மானிட்டரில் அதை பார்க்கும்போது ஓகே நம்ம நினைக்கிற கேரக்டர் வந்து இதில் வருது அப்படின்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஐடியா ஆஃப் த கேரக்டர் என்னென்னா வந்து இப்போது பேசிக்காக சொசைட்டியில் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒன்று மாதிரி ஒரு படித்து ஒன்று கரெக்டாக எல்லாமே பண்ணி கரெக்டாக வாழ்கிறோம் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்குலாம் ஆசை இருக்குது, நீங்கள் இப்படி இருக்கீங்க, எனக்கு தான் ஆசையே இல்லையே, நான் என்ன வேணால் எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னா, ஏன்டா அப்படி இருக்க, போய் வேலைக்கு போடா அப்படின்னா, எதுக்கு வேலைக்கு போகணும், நான் இப்படி இருப்பேன். இந்த மாதிரி இருக்கிற ஆளை என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் லைஃப்பில். ஒருவேளை அன்றைக்கி திடீர்னு ஒரு நாள் உனக்கு ஒரு ஆசை வந்ததுன்னா அந்த ஆசைக்காக ஏதோ பண்ண போனால் அதில் போய் மாட்டி அது பெரிய பிரச்சனையாச்சுனான்ற மாதிரியான ஒரு ஜோனில் இருக்கிற. சவுண்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஆஸ் அ சிரிக்கிறாரு. இல்லை அதுதான் ஃபஸ்ட்டு டே எல்லோரும் வந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க, ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுக்கணும். வாட் இஸ் தட் மொமெண்ட் லைக்? ஆக்சுவலாக நான் அப்படி நினச்சேன், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்படி ஒரு விஷயமே இல்லையா? ரொம்ப சர்வசாதாரணமாக அது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்ததே இந்த இன்டர்வியூ தான். எனக்கு ஆக்சுவலாக கேமரா முன்னாடி இப்படி உட்கார வச்சு ஒரு மாதிரி நம்மளெல்லாம் அதுதான் கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி ஓகே. நெல்சன் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஃபுல்லாக இருந்தாரா? ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவர் படம் மாதிரி பார்த்துக்கிட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே வாட் இஸ் யர் கட் ஃபீலிங்? டெஃபினட்டாக எல்லாருமே சந்தோஷமாக கம் அவுட் வெல், ரொம்ப ஹாப்பியாக பார்ப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக தேட்டர் விட்டு வெளியே வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். அதான் சார் எனக்கு மெயின் டவுட்டு என்னென்னா, இப்போ இதெல்லாம் சொல்லி இது வந்து இது படத்துக்கு அப்புறம் சொல்லணுமா இல்லையான்னு பட் நான் சொல்கிறேன் ஜென்ரலாக. எனக்கு அங்கே தான் நீங்கள் ஸ்டக் ஆகுது. எனக்கு நீங்கள் சொன்ன அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையாடா அந்த மாதிரி ஆயிடுமா? நீங்கள் என்னடா இவ்வளோ பேசி அது அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுதான் இவ்வளோ பில்டப். அந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸை பார்த்தாலே ஒரு பயமா இருக்கு. அதுதான். GT Holidays, South India's #1 travel brand. Share sweetness and love this festival season with Aryar Anand Pavan Sweets and Snacks. Chennai Silks Let the celebrations begin.